கடைசி விவசாயி படத்தை பற்றி பேசியிருந்தீங்க. ஸோ அந்த படம் வந்து கூட்டம் வந்து ரொம்ப குறைவாகவே வந்துருந்துச்சு. நிறைய பேர் மத்தியில் வந்து வருமான ரீதியாக அது பெருசாகல. ஸோ அது மாதிரி படங்களை எடுக்கிறப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய சினிமாவோட நோக்கம் வந்து காசாக இருக்கிறதா இல்லை கலையாக இருக்கிறதா? அடுத்து வரப்போ இயக்குநர்கள் வந்து கலை சார்ந்த படம் எடுக்கணுமா இல்லை காசுக்காக கமர்ஷியலாக படம் எடுக்கணுங்களா? உங்களோட கருத்து இல்லை, இது பயங்கரமான போர் கொஸ்டின். நான் ஆன்சர் போக மாட்டேன். இந்த கொஸ்டினுக்கு எல்லாம் பதில் தெரியும் எனக்கு. நீ விளக்கமாரா இருக்கணுமா சாமியா இருக்கணுமான்னு உனக்கு தெரியாதா? உங்க அம்மா சமைக்கிறாங்க, உனக்கு எப்படி சமைப்பாங்க? பிள்ளைக்கு நல்லா சாப்பிடணும்னு சமைப்பாங்களா, டேஸ்டா இருக்கு மட்டும் சமைப்பாங்களா? அந்த நான் கொடுக்குற பொருள் வந்து அவன் உடம்புல சத்தம் ஏற்றணும்னு கொடுப்பாங்களா? டேஸ்ட் வந்து ரெண்டாவது. முதல் வந்து நான் கொடுக்குற உணவு அது வந்து சுத்தமாக இருக்கணும், அந்த உடம்புல போய் செரிக்கணும். அந்த உணவுல இருக்க வந்து சத்து வந்து உடம்புல ஏறணும்னு ஒரு அம்மா நினைப்பா. நீ சமூகத்தை நீ அம்மாவை நினைச்சுக்க, நீ குழந்தைய நினைச்சுக்க. நீ சமூகத்தை குழந்தைய நினைச்சா நீ அந்த மாதிரி படம் பண்ண வருவேன். இல்லைன்னா வெறும் சுவைக்கு மட்டும் படம் பண்ண வருவேன். நீ நிறைய காசு சம்பாதிக்கலாம். காசு சம்பாதிக்கணும், உன்னை புதைக்கும் போது காசையும் வச்சு புதைப்பாங்க. அப்படி